வண்டிப்பாறை எக்ஸ்பிரஸ் அந்த விண்வெளி பெருவழியில் அமைதியாக தன் பயணத்தைத் தொடர்ந்தது. ஜன்னல் வழியாக கிராம மக்கள் எட்டி பார்த்தபோது தாங்கள் வாழ்ந்த பூமி ஒரு சிறிய நீல நிற புள்ளியாக மறைந்து கொண்டிருந்தது. அந்த விசித்திரமான அமைதியும் அவ்வப்போது கேட்ட இயந்திர சத்தங்களும் குழந்தைகளையும் ஆடு மாடுகளையும் ஒருவித அச்சத்தில் ஆழ்த்தின. திடீரென ரயிலின் பழைய மரச்சுகர்கள் நீல நிறத்தில் மின்னத் தொடங்கின. துருப்பிடித்த அந்த இரும்பு பெட்டிகளின் உட்புறத்தில் டிஜிட்டல் திரைகள் போல விசித்திரமான வரைபடங்கள் தோன்றின. அது வண்டிப்பாறை கிராமத்தின் வரைபடம்தான், ஆனால் அதைச் சுற்றிலும் நாம் அறியாத விண்மீன் மண்டலங்கள் குறிக்கப்பட்டிருந்தன. ஊர் பெரியவர் தன் கையிலிருந்த அந்த பழைய செப்பு பட்டயத்தை பார்த்தார். இது சாதாரண ரயில் இல்லை என்றார் அவர் கனத்த குரலில். நம் முன்னோர்கள் ஆபத்து காலத்தில் இந்த ஊர் மக்களை காப்பாற்ற உருவாக்கிய ஒரு இரகசிய பெட்டகம் இது. அவர் பேசி முடிப்பதற்குள் ரயிலின் முன்புற கண்ணாடி வழியாக ஒரு பிரம்மாண்டமான கோள் தென்பட்டது. ஆச்சரியமாக அந்த கோளில் வயல்வெளிகளும் தென்னை மரங்களும் ஓட்டு வீடுகளும் என ஒரு முழு கிராமமே காட்சியளித்தது. ஆனால் அது பூமியில் இல்லை, விண்வெளியில் மிதந்து கொண்டிருந்தது. வண்டிப்பாறை மக்கள் அப்போதுதான் உணர்ந்தார்கள், தாங்கள் ஒரு புதிய கிரகத்திற்கு போகவில்லை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே விண்வெளிக்கு குடிபெயர்ந்த தங்களின் முன்னோர்கள் உருவாக்கிய விண்வெளி வண்டிப்பாறைக்கு பயணம் செய்கிறார்கள் என்று. அந்த ரயில் செவ்வாய் கிரகத்துல இறங்குனப்போ அங்க காத்துக்கிட்டு இருந்த அந்த பெரிய ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உடனே கமெண்ட்ல நெக்ஸ்ட் என்று தட்டி விடுங்க. அடுத்த பார்ட்ல சந்திப்போம்.